எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன கதை பார்க்க போகிறோன்னா, உலக புகழ்பெற்ற 1001 அரேபிய இரவு கதைகள். இந்த 1001 அரேபிய இரவு கதைகளுக்குள் அலிபாபாவும் 40 திருடர்கள் கதை, அலாவுதீனின் அற்புத கதை, சிந்துபாத்தின் கதைகள் எல்லாமே வரும். இந்த கதைகள் எப்படி வருதுன்னா, பாரசீக நாட்டை ஷாரியர் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்துட்டுருக்காங்க. அவருக்கு ஒரு கொடூரமான ஒரு பழக்கம் இருக்கிறது. அது என்னன்னா, தினமும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மறுநாள் அந்த பெண்ணை கொன்று விடுவது. இப்படி ஒரு கொடூர ஒரு அரசனாக இருக்கக்கூடிய ஒரு மன்னனை ஒரு பெண் விரும்பி திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பெண் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள மன்னனுக்கு கதை சொல்லும் விதமாக கையாளப்பட்ட ஒரு யுக்தி தான் இந்த கதை சொல்லும் படலம். ஷாரியர் மன்னனுக்கு மனைவி சொன்ன அனைத்து கதைகளையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இப்பொழுது இந்த பதிவில் ஷாரியர் மன்னர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாங்க, பெண்களை மணந்து கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு கொடூர எண்ணம் அவருக்கு எப்படி வந்தது, பெண்களின் மீது அவருக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படிங்கிற கதையை நாம் இப்போ பார்க்கலாம். அது மட்டுமல்லாது, இப்படிப்பட்ட ஒரு கொடூர அரசனை விரும்பி கூட ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அந்த பொண்ணோட விவரங்களையும் நம்ம இதே பகுதியில் பார்க்கலாம். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் பானுசாசன் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். மூத்தவர் பெயர் ஷாரியர், இளையவர் பெயர் ஷாஜமான். இந்த அண்ணன் தம்பிகள் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் மிகவும் பாசத்துடன் நடந்து கொண்டனர். இவர்களுக்குள் என்றுமே பிரிவினை வந்ததே கிடையாது. அதை நினைத்து பானுசாசனே பல முறை பெருமைப்பட்டுள்ளார். தனது காலத்திற்கு பிறகு தனது ராஜ்யம் தனது பிள்ளைகளால் நிச்சயம் காக்கப்படும் என்று அவர் நம்பினார். பானுசாசனுக்கு வயது அதிகமாகி அவருடைய உடல்நரை குறைவு ஏற்பட்டது. அதனால் அவர் படுத்த படுக்கையாகிவிட்டார். மரணப்படுக்கையில் கூட தனது பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு பல அறிவுரைகள் கூறினார். பிறகு 2 மகன்களுக்கும் தனித்தனியே தேசங்களை பிரித்து கொடுத்தார். தன்னுடைய பகுதிகளை நல்லபடியாக ஒற்றுமை குலையாமல் ஆட்சி செய்வதாக 2 மகன்களும் ஒப்புக்கொண்டார்கள். அதை கேட்ட சந்தோஷத்திலே பானுசாசன் இறைவனடி சேர்ந்தார். தங்களுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்து இறுதி கடன்களையும் சரியாக செய்துவிட்டு 2 சகோதரர்களும் அவர்களுடைய தனித்தனி நாட்டுக்கு சென்று விட்டனர். இருவரும் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தனர். எனினும் இராஜாங்க விஷயமாக ஒருவரை ஒருவர் சந்திக்கவே முடியாமல் போயிற்று. அப்படியே ஏறக்குறைய 20 வருடங்கள் கழிந்தது. இந்த நீண்ட இடைவெளி தம்பியை விடவும் அண்ணன் ஷாரியரையே அதிகம் பாதித்தது. தம்பியை காண வேண்டும் என்ற ஆவல் ஷாரியருக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. இனியும் தம்பியை காண முடியாது என்ற நிலையில் தனது அமைச்சரை அழைத்து எண்ணற்ற பரிசு பொருட்களுடன் தனது தம்பி ஷாஜமானை உடனே அழைத்து வரும்படி கூறினார். அத்துடன் தனது அமைச்சரிடம், எனது தம்பி ஒருவேளை வர மறுப்பான், ஏனெனில் இத்தனை நாட்களாக நான் அவனை பார்க்க கூட போகவில்லை என்று அவனுக்கு ஒருவேளை கோபம் இருக்கலாம். அதையெல்லாம் நீர் சமாதானப்படுத்தி அவனை எப்படியாவது இங்கே அழைத்து வர வேண்டும், இது என் ஆணை என்று கூறினார். அந்த அமைச்சரும் எண்ணற்ற விலையுயர்ந்த பரிசு பொருட்களுடன் அதனை பாதுகாக்க ஒரு படையுடனும் அவருடைய தம்பியை காண சென்றார். செல்லும் வழிநடுக அவருக்கு பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல நீண்ட பயணத்துக்கு பிறகு ஷாரியரின் அமைச்சர் ஷாஜமானின் கோட்டையை அடைந்தார். ஷாஜமானை கண்ட அமைச்சர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஷாஜமானும் மிகவும் மகிழ்ந்தார். விரைந்து சென்று அனைத்து மரியாதைகளுடன் அந்த அமைச்சரை ராஜ்யசபாக்கு அழைத்து வந்தார். அமைச்சர் வந்த நோக்கத்தை அறிந்த ஷாஜமான் மிகவும் சந்தோஷமடைந்தார். பிறகு அவரது மனதிலும் அண்ணனை காண வேண்டும் என்ற ஆவல் எழுந்ததால் அமைச்சருடனே தான் புறப்பட்டு செல்வதாக ஒரு குறிப்பிட்ட நாளை அறிவித்தார். பிறகு தனது அண்ணனின் அமைச்சரையும் அவருடன் வந்த பரிவாரங்களையும் நன்கு கவனித்தார் ஷாஜமான். ஒரு அற்புதமான மாளிகை ஒன்றில் அவர்கள் அனைவருக்கும் தங்க இடம் கொடுத்தார். அங்கு ஆடல் பாடல் என மகிழ்ந்து திளைத்தனர். மறுபுறம் தனது அமைச்சரை அழைத்த ஷாஜமான் தனது அண்ணனை சந்திக்கும் சமயத்தில் அவர் தனக்கு அளித்த பரிசு பொருட்களை விட விலையுயர்ந்த பரிசு பொருட்களை உடனே தயார் செய்யும்படி ஆணை பிறப்பித்தார். அதன்படி அனைத்து பரிசு பொருட்களும் உடனுக்குடன் தயார் செய்யப்பட்டது. இப்படியாக அண்ணன் ஷாரியரை காண புறப்பட்டு செல்லும் அந்த நாளும் வந்தது. தனது அமைச்சரை அழைத்து, ராஜ்யத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு பரிசு பொருட்களுடன் அண்ணனின் அமைச்சரை அழைத்து கொண்டு புறப்பட்டு சென்றார் ஷாஜமான். சிறிது நேர பயணத்துக்கு பிறகு இரவு வேளை வந்ததால் ஷாஜமானின் உத்தரவுப்படி கூடாரம் அமைக்கப்பட்டு அனைவரும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்கினார்கள். ஷாஜமானும் ஓய்வெடுத்து கொண்டு இருந்தார். திடீரென ஒரு எண்ணம் வந்தது. தனது அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு பொருட்களில் ஒன்றை அரண்மனையிலேயே வைத்து விட்டதாக ஷாஜமான் உணர்ந்து கொண்டார். எனவே உடனே அரண்மனைக்கு சென்று அதனை எடுத்து வர தீர்மானித்தார்.
அதன்படி புறப்பட்டும் சென்றார். ஷாஜமான் அந்தப்புரத்தை அடைந்தார். அங்கு தன் அண்ணனுக்கு அளிக்க வேண்டிய அந்த விலை உயர்ந்த பரிசை அவர் எடுத்து வைத்தார். ஷாஜமான் சென்ற நேரம் அந்த அந்தப்புரமே அமைதியாக இருந்தது. எனினும் அமைதியான அந்த அந்தப்புரத்தில் ஷாஜமான் கண்ட காட்சி அவரது உள்ளத்தை நொறுங்க செய்தது. அந்தப்புரத்தில் அவருடன் அவரை தழுவிய வண்ணம் இருக்க வேண்டிய அவருடைய மனைவி ஒரு சமையல்காரனுடன் உல்லாசமாக இருந்தாள். இது ஷாஜமானின் உள்ளத்தை நொறுங்கியது. உடனே கோபம் பொங்க அந்த அந்தப்புரத்துக்கு ஷாஜமான் நுழைந்தார். அவர் வந்ததை கூட கவனிக்காமல் இருவரும் சங்கமித்து கொண்டிருந்தனர். ஷாஜமான் தனது வாளை எடுத்து அவர்கள் இருவரையும் பார்த்த இடத்திலேயே கண்டன் துண்டமாக வெட்டி எறிந்தார். பிறகு தன்னுடைய அந்தரங்க செயலாளரை மட்டும் அழைத்து அந்த பாவிகள் இருவரின் பிணங்களையும் இரவோடு இரவாக அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று கூறிவிட்டு தாம் எடுக்க வந்த அந்த பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் பழையபடி கூடாரத்தை அடைந்தார். எனினும் கூடாரத்தை அடைந்த பிறகும் கூட ஷாஜமானின் மனம் கலங்கி தவித்தது. தனது அன்பு மனைவிக்கு தான் எந்த குறையும் வைக்கவில்லையே, பிறகு ஏன் அவள் இவ்வாறு நடந்து கொண்டாள் என்று தனக்குத்தானே பலமுறை கேட்டுக்கொண்டு நொந்து கொண்டார். அதனால் அவரால் ஒரு நிமிடம் கூட தூங்க முடியவில்லை. அன்று இரவு அவர் எவ்வளவு தூரம் முயற்சி செய்தாலும் கூட அவரால் தூங்க முடியவில்லை. அந்த ஏமாற்றத்தை ஷாஜமானால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பிறகு அடுத்த நாள் காலையும் பயணம் தொடர்ந்தது. செல்லும் வழியில் எண்ணற்ற தங்குமிடங்களை முன்பே திட்டமிட்டு அமைத்தபடி ஷாரியரின் அமைச்சர் ஷாஜமானை அழைத்து சென்று விட்டார். இவ்வாறாக ஷாஜமான் அண்ணனின் ராஜ்யத்தை அடைந்தார். அங்கு தலைநகரில் அவருக்கு பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஷாரியருக்கு தனது அருமை தம்பி வந்துவிட்ட செய்தி கிடைத்தது. உடனே விரைந்து அவ்விடம் வந்தார். அத்துடன் சகல மரியாதைகளுடன் தனது தம்பியை அழைத்து கொண்டு ராஜ மாளிகையை அடைந்தார். எனினும் வந்து சேர்ந்த நிமிடம் முதல் ஷாஜமானின் முகத்தில் ஒரு வருத்தம் நிழல் ஆடியது. அதனை உணர்ந்து கொண்ட ஷாரியர் தனது தம்பியிடம் இதை பற்றி கேட்டார். ஆனால் அண்ணனிடம் நடந்த விவரத்தை கூற தயங்கிய ஷாஜமான், இது நீண்ட பயணத்தால் ஏற்பட்ட களைப்பு அண்ணா என்று கூறி சமாளித்து விட்டார். எனினும் ஷாரியர் தம்பியின் வார்த்தைகளை நம்பவில்லை. காரணம், அவருக்கு தன்னுடைய தம்பியை பற்றி சிறு வயது முதல் தெரியும். அதனால் தம்பியின் வருத்தத்தை கண்டு தானும் மனதளவில் கலங்கினார். எனினும் விஷயத்தை ஆறப்போட்டு பிறகு கேட்கலாம் என்று முடிவுக்கு வந்தார் ஷாரியர். பிறகு அண்ணன் ஷாரியருடன் அற்புதமான விருந்தை உண்டார் ஷாஜமான். தனது அருமை தம்பிக்கு எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு அற்புதமான மாளிகையை கொடுத்து தங்க செய்தார் ஷாரியர். அங்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர அழகிகளும் வேலையாட்களும் காத்து கொண்டிருந்தனர். தம்பியை அந்த மாளிகையில் தங்க வைத்த பின் ஷாரியர் அந்த அழகிகளை அழைத்து தன்னுடைய தம்பியின் மனதில் உள்ள குறையை நாசுகாக கேட்டு அறிந்து கொள்ளும்படி ஆணை பிறப்பித்தார். அவர்களும் அரசர் கட்டளைக்கு பணிந்தனர். அத்துடன் ஷாஜமானிடம் மிகவும் பக்குவமாக நடக்க முன் வந்தனர். ஆனால் ஷாஜமானின் மனதில்தான் வருத்தம் நிறைந்து காணப்பட்டது. அத்துடன் அவரது மனதில் தனது மனைவியை அணைத்தபடி கிடந்த அந்த சமையல்காரனின் முகம்தான் அடிக்கடி ஞாபகம் வந்தது. இந்த நிலையில் ஷாஜமானால் வேறு ஒரு எந்த பெண்ணுடனும் ஒட்டி உறவாட முடியவில்லை. அதனால் அந்த அழகிகள் செய்த எந்த முயற்சிகளும் ஷாஜமானிடம் பலிக்கவில்லை. இந்நிலையில் மன்னர் ஷாரியர் 3 தினங்களுக்கு பிறகு அந்த அழகிகளை அழைத்து அவர்களிடம் விஷயத்தை கேட்டார். ஆனால் அவர்களோ, எதற்குமே உங்களுடைய அருமை தம்பி இடம் தரவில்லை, நாங்கள் தோற்று போய்விட்டோம். அவருக்கு ஏதோ பெரிய மனக்குறைதான் உள்ளது, அதனை அவர் வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கிறார் என்றார்கள். பிறகு தனது தம்பிக்கு ஏதோ பெரிய மனநோய்தான் வந்துவிட்டது போல என நினைத்து கொண்டு தனது அரண்மனை வைத்தியர்களை அழைத்து மருத்துவம் பார்க்க சொன்னார் ஷாரியர். அவர்களும் ஷாஜமானுக்கு மனதை அமைதிப்படுத்தும் பல மருந்துகளை உணவில் கலந்து அவருக்கு தெரியாமல் கலந்து கொடுத்தார்கள். ஆனாலும் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதனால் ஷாரியரின் அந்த திட்டமும் தோற்று போய்விட்டது. பிறகு தனது தம்பியின் மனதை வேறு வழியில் திருப்ப யோசித்து கொண்டிருந்தார் ஷாரியர். ஷாஜமானுக்கு வேட்டையாடுவது என்றால் அப்படி ஒரு பிரியம். அதன்படி தனது அமைச்சரை அழைத்து கானகம் சென்று வேட்டையாட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும்படியாக கூறினார் ஷாரியர். அதன்படியே வேட்டைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் உடனுக்குடன் செய்யப்பட்டது. ஷாரியர் தனது தம்பி ஷாஜமானை அவராகவே வந்து அன்புடன் வேட்டைக்கு அழைத்தார். ஆனால் ஷாரியர் வேண்டி கேட்டுக்கொண்டும் ஷாஜமான் வேட்டைக்கு செல்ல சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதனால் ஷாரியர் வருத்தம் அடைந்தார். எனினும் வேட்டைக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டதால் ஷாரியர் தான் மட்டும் வேட்டைக்கு செல்ல முடிவெடுத்தார். இது ஒருபுறம் இருக்க, மன்னர் தனது அருமை தம்பியுடன் வேட்டைக்கு திட்டமிட்ட இந்த விஷயம் அனைவருக்கும் தெரியும். மாமன்னர் ஷாரியர் அவரது தம்பி ஷாஜமானுடன் மறுநாள் காலையில் வேட்டைக்கு செல்ல போகிறார்.
அத்துடன் வேட்டையாடி முடித்துவிட்டு சில தினங்களுக்கு பிறகே சகோதரர்கள் இருவரும் திரும்பி வருவார்கள் என்ற விவரம் அனைவரையும் ஏற்கனவே சென்று அடைந்திருந்தது. எனினும் அடுத்த நாள் காலையில் தனது தம்பி ஷாஜமான் உடன் வராததால் ஷாரியர் மட்டும் வேட்டைக்கு கிளம்பி சென்றார். ஆனால் எல்லோருமே மன்னர் தனது தம்பியை அழைத்து கொண்டுதான் சென்று உள்ளதாக நினைத்தனர். ஷாரியரும் வேட்டை பிரியர்தான். அவர் வேட்டைக்கு என்று கானகம் சென்றுவிட்டால் திரும்பி வர ஒரு வாரத்துக்கு மேல் ஆகும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஷாரியரின் மனைவியும் கணவன் எப்பொழுது கிளம்புவார் என்று காத்து கொண்டிருந்தாள். அதற்கு ஒரு காரணம் இருந்தது. இந்நிலையில் அன்றைய இரவு பொழுதும் இனிதே வந்தது. ஷாஜமான் தன்னுடைய அறையில் இருந்தபடி நிலாவை ரசித்தபடி ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கண்ட காட்சி அவருடைய மனதை மீண்டும் ஒரு முறை பாதித்தது. ஷாஜமான் கண்ட காட்சி என்னவெனில், மன்னர் ஷாரியர் நாட்டில் இல்லாத அந்த வேளையில், அதிலும் அந்த இரவு பொழுதில் காரணமின்றி அரண்மனையின் இரகசிய வாசல் திறக்கப்பட்டது. அந்த இரகசிய வழியின் வழியாக ஒரு கருமை நிறம் கொண்ட அடிமை ஒருவன் தயங்கி தயங்கி வந்தான். முதலில் ஷாஜமான் இவன் திருடதான் வந்து இருக்கிறான் என்று நினைத்தார். ஆனால் சிறிது நேரத்தில் மறுமுனையில் கவர்ச்சியான ஆடையை அணிந்தபடி ஷாரியரின் அன்பு மனைவி, அதாவது ஷாஜமானின் அன்பு அண்ணியார் வந்தாள். ராணியும் அடிமையும் தோட்டத்தின் நடுவே இருந்த நீராளி மண்டபத்தை அடைந்து சந்தோஷமாக தன்னுடைய பொழுதை கழித்தார்கள். அதற்கு மேல் ஷாஜமானால் கூட அந்த காட்சியை காண முடியவில்லை. பிறகு விடுவதற்குள் அந்த அடிமையை ராணி பத்திரமாக அந்த இரகசிய பாதை வழியே அனுப்பி வைத்து விட்டாள். பிறகு ஒன்றும் அறியாதது போலே சிரித்து கொண்டே அந்த புறம் சென்றாள். ஷாஜமான் இந்த காட்சியை கண்ட பின்னர் ஒரு வகையில் அண்ணனின் வாழ்வும் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து வருந்தினாலும், மறுபுறம் பெரும்பாலும் எல்லா ராஜ குடும்பங்களிலும் இந்த அசிங்கம் இலைமறைவு காயாகத்தான் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது போல என்று முடிவுக்கு வந்தார். இதனால் அவருடைய மனம் சற்று ஆறுதல் அடைந்தது. இவ்விதம் மேற்கொண்டவாறு எண்ணிய ஷாஜமான் மறுநாள் முதற்கொண்டு தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பினார். இதுதான் உலகம் என்று அறிந்தது போல பழையபடி உணவு உண்ணத் தொடங்கினார். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் மகிழ்ச்சியுடன் தான் காணப்பட்டான். மறுபுறம் வேட்டைக்கு சென்ற ஷாரியர் மீண்டும் தனது நாட்டுக்கு திரும்பினான். தம்பியின் நிலை கண்டு ஆனந்தம் கொண்டார். பிறகு தம்பியிடமே சென்று, அருமை தம்பியே, நீ வரும்பொழுது மிகவும் சோகமாக காட்சியளித்தாய். ஆனால் இப்பொழுதோ சந்தோஷத்துடன் காணப்படுகிறாயே. அப்படி ஒரு வாரத்தில் என்ன மாயம் நடந்தது? அதை என்னிடமும் கொஞ்சம் சொல்லேன் என்று சிரித்து கொண்டே கேட்டார். ஆனால் தன்னுடைய அண்ணன் வந்ததும் வராததுமாக உண்மையை கூறி அவருடைய மனதை நோகடிக்க விரும்பவில்லை ஷாஜமான். அதனால் அண்ணனிடம், அண்ணா, பிறகு ஒரு நாள் நாம் இதை பற்றி பேசுவோம் என்று கூறி மழுப்பிவிட்டார். பிறகு அண்ணன் சிறிது நேரம் ஓய்வெடுத்து முடித்த பின்னர் அமைதியாக அண்ணனை அழைத்து மெல்ல விஷயத்தை கூறினார் ஷாஜமான். தனது மனைவியின் நடத்தையை பற்றி தனது தம்பியே கூறும் பொழுது ஷாரியரால் அதனை நம்பாமல் இருக்க முடியவில்லை. அவருடைய மனதில் பாசமிகு தம்பி பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றுதான் பட்டது. எனினும் தன்னுடைய மனைவி மீது இருந்த அதீத நம்பிக்கையின் காரணமாக, நீ சொல்லுவதை நிரூபிக்க முடியுமா தம்பி என்று கேட்டார். அதற்கு ஷாஜமான், அருமை அண்ணா, தயவு கூர்ந்து தங்களது மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் அண்ணியிடம் இதை பற்றி தாங்கள் நேரடியாக கேட்க வேண்டாம். நீங்களே நேரில் இந்த அநியாயத்தை காண விரும்பினால் நான் சொல்லும்படியாக செய்யுங்கள் என்றார். அதன்படி ஒன்றுமே தெரியாதது போல் ஒரு வாரம் நடந்து கொள்ளுங்கள். பின்னர் ஒரு வாரம் கழித்து மீண்டும் நாம் இருவரும் வேட்டைக்கு செல்ல போவதாக அறிவித்து விடுங்கள். ஆனால் வேட்டைக்கு போகாமல் விசுவாசமான ஊழியர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு இரகசியமாக என் அறையில் என்னுடன் இருங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம், தாங்கள் வேட்டையாடும் பொறுப்பை அளித்து வனத்திற்கு அனுப்பும் அந்த ராஜ விசுவாசிகள் ஒரு வாரம் கழித்துதான் வர வேண்டும். இது ஒருவரும் இருக்க நாம் இருவரும் ராணியின் நடவடிக்கைகளை கவனிப்போம், சரிதானே என்று கூறி முடித்தார். ஷாரியரும் தனது தம்பியின் திட்டத்தை ஒப்புக்கொண்டு அதன்படியே செய்தார். அதனால் நாட்டில் எல்லோருமே மன்னன் மீண்டும் தனது தம்பியுடன் வேட்டைக்கு சென்று விட்டதாக நம்பினர். அன்றைய தினம் இரவே தனது தம்பி குறிப்பிட்ட அந்த இடத்தை அடைந்தார் ஷாரியர். உடன் அவருடைய அருமை தம்பியும் வந்திருந்தான். இருவரும் அந்த புறத்துக்கு செல்லும் வழியில் அமைக்கப்பட்டிருந்த ஜன்னல் வழியே அங்கு என்ன நடக்கிறது என்று இமை மூடாமல் கண்காணிக்க தொடங்கினார்கள். நள்ளிரவு நேரம் வந்தது. மாளிகையின் இரகசிய கதவு திறக்கப்பட்டது. அந்த வழி அரசருக்கும் அரசிக்கும் மட்டுமே தெரிந்த வழி. அந்த வழியாக ஒருவன் துணிச்சலுடன் நுழைந்தான். உடனே ராணி வெளிப்பட்டு அவனை கட்டி அணைத்தபடி தோட்டத்தின் நடுவில் இருந்த நீராளி மண்டபத்தை அடைந்தாள். அங்கு இருவரும் உல்லாசமாக இருந்தனர். இவைகளெல்லாம் கண்கூடாக கண்ட ஷாரியரின் மனம் பெரிதும் கலங்கியது என்பதே உண்மை.
இனிமேலும் அரண்மனையில் இருக்கக்கூடாது என்று எண்ணியவர்களாய் இருவரும் நடந்து சென்றார்கள். கால் போன போக்கில் நடந்த அவர்கள் ஒரு கடற்கரையை அடைந்தார்கள். என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் அண்ணனை தேட்ட ஷாஜமான் தன்னுடைய மனைவி அவனுக்கு செய்த துரோகத்தை கூறினான். மேலும் அதனை நினைத்து கொண்டுதான் நான் வருந்தியதையும் கூறி முடித்தான். அதை கேட்டு அண்ணன் ஷாரியரின் சோகம் 2 மடங்கானது. இருவரும் கண்கள் கலங்கிய நிலையில் கடலையே பார்த்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ஷாரியர் நினைத்தார், ஷாஜமான் செய்தது போலே தன்னுடைய மனைவியையும் அவளது அடிமை காதலனையும் வெட்டிவிடலாமா என்ற கோணத்தில் யோசித்து கொண்டிருந்தார். கடலை போலவே அவருடைய மனதிலும் வலுவான அலைகள் பொங்கி எழுந்து கொண்டிருந்தது. ஷாஜமான் அண்ணனை அமைதிப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தும் பலனில்லை. ஒரு கட்டத்தில் கடலில் விழுந்து இறந்து விடலாமா என்று கூட நினைத்தார் ஷாரியர். இந்நிலையில் கடலில் இருந்து ஆழி பேரலைகள் எழுவது போன்ற ஒரு பேரொலி சத்தம் கேட்டது. அதை கேட்ட சகோதரர்கள் இருவரும் பயந்துதான் போனார்கள். அத்துடன் சில கணங்களில் கடலிலிருந்து வானத்தை நோக்கி பெரிய தூண் போன்ற ஒன்று மேலே செல்வதைக் கண்டு இருவரும் அஞ்சினார்கள். கடல் பொங்குவதன் அறிகுறி இதுதான் போல. ஆனால் நாம் இருவரும் இன்னும் சிறிது நாட்கள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவரை ஒருவர் பயத்துடன் பார்த்து கொண்டார்கள். அப்பொழுது ஷாஜமான் தனது அண்ணனிடம், அண்ணா, கடல் பொங்கப் போவது போல் தெரிகிறது. தவறு செய்தவர்களே மனம் கலங்காத போது நாம் மட்டும் ஏன் கலங்க வேண்டும்? வாருங்கள் அண்ணா, இங்கிருந்து ஓடி சென்று அதோ அந்த மரத்தின் மீது ஏறிக்கொள்வோம். முடிந்தவரையில் நமது உயிரை காத்து கொள்ள போராடுவோம். நம்மால் இப்போதைக்கு வெகு தூரம் ஓட முடியாது என்றான். ஷாரியர் தம்பியின் வார்த்தைகளின்படியே அவனுடன் ஓடி சென்று அவன் சொன்ன அந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். பின்னர் இருவரும் அங்கு என்னதான் நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். உண்மையில் அவ்விடத்தில் முன்பு அலை போல தோன்றியது அலைகளே அல்ல. உண்மையில் அது ஒரு பெரிய பூதம். பிறகுதான் அதனை அந்த சகோதரர்கள் இருவரும் கண்டு உணர்ந்தார்கள். பின்னர் அந்த பூதம் என்னதான் செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க தொடங்கினார்கள். கடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த பூதம் ஒரு பெரிய பெட்டகத்துடன் கரையை வந்து அடைந்தது. அதனை பார்த்த அரசர்கள் இருவரும் உண்மையில் மீண்டும் ஒரு முறை பயந்துதான் போனார்கள். எனினும் தங்கள் இறைவனின் மீது பாரத்தை போட்டு சலனம் இல்லாமல் இருந்தார்கள். மறுபுறம் அந்த பூதம் தன்னிடம் இருந்த 7 சாவிகளையும் எடுத்து ஒவ்வொரு சாவியாக போட்டு திறந்து கடைசியில் 7வது மரப்பெட்டியை திறந்து விட்டது. அந்த பெட்டகத்தில் உள்ளே ஒரு பெரிய பேழை ஒன்று காணப்பட்டது. அதனை ஆசையுடன் அந்த பூதம் திறந்தது. அப்போது அந்த பெட்டகத்திலிருந்து ஒரு அழகான பெண் ஒருத்தி வெளிப்பட்டாள். அவளை கண்ட மாத்திரத்தில் அந்த பூதம் மகிழ்ச்சியில் குதூகலித்தது. பிறகு அந்த அழகிய பெண்ணை பார்த்து அந்த பூதம், பெண்ணே, உன்னுடைய திருமணமான அன்றைய இரவே உன்னை யாருக்கும் தெரியாமல் தூக்கி வந்து விட்டேன். இப்போதும் கூட உன் மீது நான் கொண்ட அந்த மையல் குறையவே இல்லை. நீ இங்கே வந்து உட்காரு, உனது அழகிய மடியில் நான் கொஞ்ச நேரம் படுத்துக் கொள்கிறேன் என்றது. அதற்கு அந்த பெண்ணும் சம்மதித்து பூதத்தை தனது மடியில் படுக்க வைத்து கொண்டாள். அந்த அழகிய பெண்ணின் மடியில் படுத்துக்கொண்டு அந்த பூதம் சிறிது நேரத்துக்கெல்லாம் கண் அசைத்து நன்றாக தூங்கிவிட்டது. பின்னர் அந்த பூதம் தூங்கிய மாத்திரத்தில் அதன் தலையின் பாரத்தை தாங்க முடியாத அந்த அழகி அருகில் கிடந்த ஒரு கல்லின் மீது அந்த பூதத்தின் தலையை தலையணை போல் வைத்துவிட்டு அங்கும் இங்கும் பார்த்தாள். அப்பொழுது மரத்தின் மீது அமைதியாக அமர்ந்திருந்த அரசகுமாரர்கள் இருவரையும் அந்த அழகி கண்டாள். அவர்களை கண்ட மாத்திரத்தில் அவர்களின் மீது மோகம் கொண்டாள். அத்துடன் அவர்களை அருகில் அழைத்தாள். ஆனால் சகோதரர்கள் இருவரும் அவ்விடத்திற்கு வர மறுத்தனர். அதை கண்ட அந்த அழகி அவர்கள் இருவரையும் எப்படியும் கீழே அழைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை பார்த்து மரியாதையாக, இருவரும் இறங்கி வந்து விடுங்கள், இல்லையேல் பூதத்தை எழுப்பிவிடுவேன், அது உங்கள் இருவரையும் கொன்று தின்றுவிடும் என்பதைப் போல சைகை காட்டி கூறி இறங்க சொன்னாள். அவள் காட்டிய சைகையில் அர்த்தத்தை உணர்ந்த அந்த 2 சகோதரர்களும் வேறு வழியின்றி மரத்தை விட்டு மெல்ல இறங்கினார்கள். அவள் அருகில் வந்தார்கள். அந்த பெண் மோகன புன்னகையுடன் சகோதரர்கள் இருவரில் முதலில் ஷாரியரை தேர்ந்தெடுத்தாள். அத்துடன் அவருடன் உறவு கொண்டு மகிழ்ந்தாள். பிறகு ஷாஜமானை அருகில் அழைத்தாள். அவனோ பூதம் எழுந்து விடுமோ என்று பயந்து பயந்து அவளை நெருங்கினான். அவனை நாசுகாக புரிந்து கொண்ட அந்த பெண் ஷாஜமானிடம், பயம் கொள்ளாதீர்கள், நான் எழுப்பாதவரை அந்த பூதம் எழுந்திருக்காது. அத்துடன் அந்த பூதம் எப்போது உறங்கும், எப்பொழுது விழிக்கும் என்பதை நான் நன்கு அறிவேன் என்றாள். பிறகு சிறிது நேரத்தில் ஷாஜமானை அணைத்து கொண்டாள். அந்த பிடியிலிருந்து அவனால் தப்பிக்க முடியவில்லை. அத்துடன் அந்த சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு தழுவல் உண்மையில் அவனுக்கு தேவைப்பட்டது. குளிர்ந்த இரவில் அவனது அந்த மேனியின் கதகதப்பு அவனுக்கு இன்பத்தை அள்ளி அள்ளி வழங்கியது. இப்படியாக அந்த பெண் 2 சகோதரர்களுடன் உல்லாசமாக இருந்தாள். அதன் பின்னர் அவள் தன்னிடமுள்ள ஒரு பையை எடுத்தாள். அதில் நிறைய மோதிரங்கள் சேர்க்கப்பட்ட ஒரு மாலை இருந்தது.
அவள் அந்த மோதிர மாலையை சகோதரர்கள் இருவரிடமும் காண்பித்து பேசத் தொடங்கினாள். இதோ பாருங்கள், இதில் 98 மோதிரங்கள் உள்ளன. அதாவது இந்த கையாளாகாத இந்த கிழட்டு பூதத்தை ஏமாற்றி நான் இதுவரையில் 98 ஆண்மகன்களை கவர்ந்துள்ளேன். அத்துடன் அவர்களை ஏமாற்றியுடன் அவர்களுக்கு அடையாளமாக அவர்களிடமிருந்து ஒரு மோதிரத்தை பெற்றுக்கொள்வேன். அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய அடையாளமாக எனக்கு ஆளுக்கு ஒரு மோதிரத்தை இப்பொழுதே தந்தாக வேண்டும் என்று கூறினாள். அதை கேட்ட சகோதரர்கள் இருவரும் தங்களுடைய கைகளில் இருந்த மோதிரத்தை கழற்றி அந்த அழகியிடம் கொடுத்தார்கள். இத்துடன் 100 என்று குறும்பாக சிரித்தபடி அந்த மோதிரத்தை தனது மாலையில் சேர்த்து கொண்டாள் அந்த அழகி. பின்னர் தனது சோக கதையை அந்த சகோதரர்கள் இருவரிடம் இவ்வாறு பகிரத் தொடங்கினாள். நான் ஒரு வணிகனின் மகள். நான் வயதுக்கு வந்தவுடனே எனக்கு திருமணம் நிச்சயம் செய்தார்கள். என்னுடைய தந்தையின் எண்ணம் போல் எனக்கு அழகில் சிறந்த ஒரு மணமகனை தேர்வு செய்து அவனுடன் எனக்கு திருமணத்தை நடத்தினார்கள். அந்த திருமணமும் மிகவும் கோலாகலமாக நடந்தது. எங்கள் முதல் இரவை நடத்துவதற்காக ஒரு 8 அடுக்கு மாளிகையை ஏற்பாடு செய்திருந்தார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நானும் ஆசையாக காத்து கொண்டிருந்தேன். அதன்படி எனது கணவரும் எனது அறைக்குள் வந்தார். அவர் ஆசையுடன் என்னை நெருங்கினார். அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ வந்த இந்த பூதமானது என்னுடைய கணவரையும் வெட்டி கொன்றுவிட்டு என்னையும் கவர்ந்து கொண்டு வந்து விட்டது. இதெல்லாம் போதாது என்று என்னை ஒரு பெரிய பேழையில் வைத்து பூட்டி அந்த பேழையை இன்னொரு 7 அடுக்கு பெட்டகத்தில் வைத்து பூட்டி தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி இந்த கடலுக்குள் கொண்டு வைத்து விட்டது. என்ன செய்ய? இப்படியாக என்னுடைய விதி தெய்வத்தால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டதே என்று இரவு பகலாக கண்ணீர் சிந்து கொண்டிருந்தேன். இந்த கழட்டு பூதமோ கடுமையாக கட்டுக்காவலில் வைத்திருந்தது. அத்துடன் அதனுடைய காவலில் என்னுடைய கற்பும் நேர்மையும் காப்பாற்றப்படும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. அவ்வப்போது கடலிலிருந்து வெளியே வந்து தான் வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியுடன் வெளியே வந்தால் இந்த மரத்தடியில் தான் எனது மடி மீது தலை வைத்து படுத்து உறங்கும். நான் அப்பொழுது இந்த வழியை செல்லும் அழகான வாலிபர்களை அழைத்து அவர்களுடன் உல்லாசம் கொள்வேன் என்று கூறிய அவள் பூதம் விழிக்கும் நேரம் வந்துவிட்டது என்று கூறவும் அவர்கள் இருவரும் அவ்விடத்தை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். சகோதரர்கள் இருவரும் செல்லும் சமயத்தில் அந்த அழகி கூறிய வார்த்தைகளை நினைத்தபடி சென்றார்கள். அப்பொழுது ஷாரியர் சொன்னார் தனது தம்பியிடம், பூதத்தின் கதையே இது போன்று இருந்தால் நாம் அனைவரும் சாதாரண மனிதர்கள். நம்முடைய நிலை இதுதானே? சரி, இப்பொழுது நமக்கு ஞானம் வந்துவிட்டது. இனி நான் மாளிகையில் சென்று ஒரு நல்ல முடிவை எடுக்கப் போகிறேன் என்று கூறினார். பின்னர் ஷாரியர் அரண்மனையை அடைந்தவுடன் தன்னுடைய தம்பியை முறைப்படி அவனுடைய நாட்டிற்கு வழி அனுப்பி வைத்தார். பிறகு தன்னுடைய மனைவியையும் மனைவியுடன் இருந்த அந்த ஆண்மகனையும் தனித்தனியே அழைத்து அவர்களுடைய கண்களை தோண்டி விஷயம் வெளியே தெரியாமல் உயிருடன் புதைத்தார். அன்றைய தினம் முதல் ஷாரியர் அனைத்து பெண்களையும் வெறுக்கத் தொடங்கினார். அத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணை மணப்பார். அன்று ஒரு நாள் மட்டும் இருந்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த பெண்ணின் தலை துண்டிக்கப்பட்டுவிடும். இப்படியே சுமார் 1000க்கு மேற்பட்ட பெண்களை கொன்றார் ஷாரியர். இப்படியே 3 ஆண்டுகள் ஓடியது. இந்த கொடுமையை தட்டி கேட்க முடியாமல் மனம் பதபதித்தனர் மக்கள். தங்கள் வீட்டு பெண்கள் வயதுக்கு வந்தவுடன் யாருக்கும் சொல்லாமல் வீட்டிலேயே வைத்து பூட்டினார்கள். இன்னும் சிலர் பெண் பிள்ளைகள் பிறந்தவுடனே அந்த ஊரை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடத் துவங்கினார்கள். அத்துடன் இதை போன்ற கொடுமையை நடத்தும் மன்னனை ஆண்டவன்தான் தண்டிக்க வேண்டும் என்று கூறி பிரார்த்தனை செய்தார்கள் அந்நாட்டு மக்கள். அந்நாட்டு அப்பாவி மக்கள் வேறு என்னதான் செய்ய முடியும்? பாவம். மன்னர் ஷாரியருக்கு தினமும் ஒரு பெண்ணை தேடிக்கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதுதான் அந்நாட்டு அமைச்சரின் தினசரி வேலையாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அமைச்சருக்கு அவருடைய அமைச்சர் வேலையை விட இந்த வேலைதான் அதிகம் பார்த்தார். இதனால் அந்த அமைச்சரையும் மக்கள் சபித்தனர். அந்த அமைச்சருக்கு 2 மகள்கள் இருந்தார்கள். அதில் மூத்தவள் பெயர் ஷாரஜாத், இளையவள் பெயர் துன்யாஜாத். தந்தையை ஊர் மக்கள் திட்டுவதை ஷாரஜாத்தால் தாங்க முடியவில்லை. பலமுறை தன்னுடைய தந்தையிடம் இதை பற்றி பேசி பார்த்தாள். ஆனால் அவரோ அரச கட்டளையை தன்னால் மறுக்க முடியாது என்று கூறி மகள் கூறிய வார்த்தையை கூட காதில் வாங்கவில்லை. இப்படி இருக்கும் சமயத்தில் தான் ஒரு நாள் அமைச்சர் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் எந்த பெண்ணும் அன்று அரசருக்கு கிடைக்கவில்லை. என்னதான் செய்யலாம் என்று எண்ணி அமைச்சர் தன்னுடைய இல்லத்திற்கு வந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய மூத்த பெண்ணான ஷாரஜாத் தந்தையை நெருங்கி விஷயத்தை அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள். ஷாரஜாத் அழகில் மட்டுமல்லாமல் கல்வியிலும் சிறந்தவள். அவளுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. அவ்வளவு அறிவு படைத்தவளாக அவள் திகழ்ந்தாள். தந்தையின் கவலையை கேட்டு தெரிந்து கொண்ட ஷாரஜாத் தந்தையிடம், தந்தையே, தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம்.
இன்றே உங்கள் மன்னருக்கு என்னை திருமணம் செய்து வையுங்கள். அவரால் எனக்கு எந்தவித தொந்தரவும் ஏற்படாமல் நான் பார்த்து கொள்கிறேன். அல்லது என்னுடைய உயிரை கொடுத்தாவது நம்முடைய சமூகத்தில் உள்ள கன்னி பெண்களை நான் காப்பாற்றுவேன் என்றாள். மகள் ஷாரஜாத் கூறிய வார்த்தைகளை கேட்ட அமைச்சர் உண்மையிலேயே பயந்துதான் போனார். அத்துடன் அவள் கூறிய வார்த்தைகளை கேட்டு மிகவும் வேதனை அடைந்தார். மேலும் மகளின் விருப்பத்தை அவர் எதிர்த்தார். அத்துடன் தனது மகளிடம், நீ மன்னரை மணந்தால் அவர் முதல் இரவு முடித்த உடனே மறுநாள் உன்னை கொன்று விடுவார். உன்னை இழக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன் என்று கூறி கலங்கினார். இப்படியாக தனது தந்தை கூறிய பின்னரும் கூட ஷாரஜாத்தின் மனம் மாறவே இல்லை. அவள் மன்னரை மணந்து கொள்வதில் பிடிவாதமாகவே இருந்தாள். உடனே அந்த அமைச்சர் தனது மகளிடம், மகளே, நான் உனக்கு ஒரு கதை கூறுகிறேன். அதை கேட்ட பிறகு நீ முடிவு செய்து கொள் என்று கூறினார். ஷாரஜாத்தும் அந்த கதைகளை கேட்டு சித்தம் கொண்டாள். அதன்படி அந்த அமைச்சர் ஒரு கதையை கூறினார். அந்த கதை என்னன்னா, ஒரு ஊரில் பணக்கார வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் அந்த நாட்டு அரசனுக்கு நிகரான செல்வத்தை படைத்தவன். அவனிடம் பல வேலையாட்கள் பணிபுரிந்து வந்தார்கள். அத்துடன் அவன் பல்வேறு கால்நடைகளை வளர்த்து வந்தான். மேலும் அவன் அதீத இறை அருளை பெற்று இருந்தான். அதனால் அனைத்து ஜீவராசிகளும் தங்களுக்குள் பேசிக்கொள்வதை உணர்ந்திருந்தான். அப்பொழுது ஒரு நாள் தொழுவத்திற்கு அந்த வியாபாரி வந்த சமயத்தில் தனித்தனியே ஒரு எருதும் கழுதையும் கட்டப்பட்டு இருந்தது. அவை இரண்டும் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டான் அவன். அதன்படி முதலில் எருது தன்னுடைய கஷ்டத்தை கழுதையிடம் கூற ஆரம்பித்தது. கழுதையே, உண்மையில் நீ கொடுத்து வைத்தவன்தான். காரணம், பெரும்பாலும் நீ தொழுவத்தில்தான் கட்டப்பட்டு இருக்கிறாய். உன்னை அன்புடன் கவனித்து கொள்ள நமது முதலாளியின் ஆட்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் எனது நிலையை பார், படாத பாடுபட்டு வருகிறேன். ஏரில் கட்டி என்னை உழ வைக்கிறார்கள். அத்துடன் வலுவான நுகத்தை சுமந்து சுமந்து என்னுடைய கழுத்து கூட புண்ணாகிவிட்டது. இவ்வளவு கஷ்டப்பட்டும் கூட எனக்கு என்ன பயன்? காய்து போன வக்கீலை தான் உணவாக கொடுக்கிறார்கள். என்னால் இந்த கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கண்களில் கண்ணீர் மல்க வேதனையுடன் தெரிவித்தது. உடனே எருதின் வார்த்தையை கேட்ட அந்த கழுதை எருதிடம், எருதே, நீ கவலை கொள்ளாதே. நான் கூறுகிறபடி நீ செய். நாளைய தினம் உன்னை வயல் உழுவதற்கு கொண்டு போவார்கள் அல்லவா? அப்பொழுது வேண்டுமென்றே முடியாது என்று படுத்துவிடு. அப்படியாக நீ படுத்து கொண்டால் உன்னை யாரும் ஏரில் கட்டி உழமாட்டார்கள். அப்படி ஒருவேளை சில வேலையாட்கள் உன்னை அடித்தாலும் நீ எழுந்து விடாதே. வயலிலிருந்து உன்னை மீண்டும் தொழுவத்திற்கு அழைத்து சென்று கட்டி போட்டு தீனி கொடுத்தாலும் நீ அதனை சாப்பிடாதே. மாறாக முகர்ந்து பார்த்துவிட்டு அமைதியாக ஒதுங்கிவிடு. பிறகு தண்ணீரை குடிக்க வைக்க முயற்சி செய்வார்கள். அதையும் நீ குடித்து விடாதே. அப்பொழுதுதான் உண்மையிலேயே உனக்கு ஏதோ உடல்நலக் கோளாறு என்று நினைத்து மேற்கொண்டு உன்னை துன்புறுத்த மாட்டார்கள். அத்துடன் நீ குறைந்தது 2-3 நாட்களாவது நிம்மதியாக தூங்கலாம் என்றது. இப்படியாக அந்த 2 விலங்குகளின் பேச்சுகளை கேட்ட அந்த வியாபாரி பொல்லாத கழுதையின் புத்திக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்து தனக்குள் தீர்மானித்து கொண்டார். மறுநாள் காலை வெடிந்தது. வியாபாரியின் வேலையாட்கள் எருதை வயல்வெளிக்கு ஓட்டி கொண்டு சென்றார்கள். அங்கு எருது கழுதை சொன்னபடியே நடந்து கொண்டது. அத்துடன் பயங்கரமாக முரண்டு பிடித்தது. அதனால் அந்த வியாபாரியின் வேலையாட்கள் செய்வதறியாது திகைத்தார்கள். அத்துடன் அவர்களால் முடிந்தவரையில் முயன்றார்கள். எருதை முதலில் அடித்து பார்த்தார்கள். பிறகு வைக்கோலும் தண்ணியும் வைத்து பார்த்தார்கள். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. அந்த எருது அவற்றை முகர்ந்து கூட பார்க்கவில்லை. அது ஒரு கட்டத்தில் நெடுஞ்சான்கிடையாக படுத்து கொண்டது. பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த எருதை ஓட்டி கொண்டு போய் தொழுவத்தில் கட்டினார்கள் வேலையாட்களில் ஒருவன். அத்துடன் தன்னுடைய முதலாளியிடம் சென்று விஷயத்தை கூறினார்கள். அந்த வியாபாரிக்கு தான் எல்லாமே தெரியுமே. அதனால்தான் தனது வேலையாளிடம், நீ இனிமேல் எருவை தொந்தரவு செய்யாதே, மாறாக கழுதையை ஓட்டி கொண்டு போய் அதை வைத்து முடிந்தவரையில் ஏர் உழுதுவா என்றான். தன்னுடைய முதலாளி கூறிய மேற்கொண்ட வார்த்தைகளை கேட்ட அந்த வேலையாள் சற்றே திகைத்தார். காரணம், அவன் கழுதையை கொண்டு நிலத்தை உழுவது குறித்து கேள்விப்பட்டதே இல்லை. எனினும் தனது முதலாளி கூறியதால் அதனை மீறக்கூடாது என்ற எண்ணத்தில் தொழுவத்தில் நன்றாக ஓய்வெடுத்து கொண்டிருந்த கழுதையை ஓட்டி சென்று ஏற்பூட்டி உழுதான். அன்றைய தினம் முழுவதும் கழுதைக்கு சோதனை தினமாக இருந்தது. எருதை நடத்தியது போல அந்த கழுதையை நடத்தினான் அந்த வேலையாள். அதனை சவுக்கால் பிளாசி எடுத்தான். அந்த கழுதையோ வலி தாங்க முடியாமல் கனைத்தது. அது செய்வதறியாது அன்றைய தினம் முழுவதும் வேதனையை அடைந்து களைத்து போய் மாலையில் தொழுவம் வந்து அடைந்தது. அதனால் நடக்கக்கூட முடியவில்லை. மறுபுறம் எருதுக்கு நன்றாக ஓய்வு கிடைத்தது. அத்துடன் வயிறார அது புல்லையும் வைக்கோலையும் தின்று கொண்டிருந்தது. தனக்கு இந்த அருமையான வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தது கழுதைதான் என்று எண்ணிய எருது மனமாற கழுதையை வாழ்த்தி அது வந்த மாத்திரத்தில் நன்றியையும் உடன் தெரிவித்து மகிழ்ந்தது.
ஆனால் கழுதைக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. எல்லாம் என்னுடைய வாய் கொழுப்பினால் விளைந்தது என்று எண்ணி நன்கு உணர்ந்து கொண்டது. பிறகு சற்று நேரம் அமைதியாக நின்றபடி இனி மறுநாளும் வயலுக்கு சென்று உழ முடியாது, என்ன செய்யலாம் என்று வருத்தத்துடன் யோசிக்க தொடங்கியது. அதன் முடிவில் ஏதாவது தந்திரம் செய்துதான் எருதை வயலுக்கு போக செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மெல்ல எருதிடம் பேச்சு கொடுக்க தொடங்கியது. எருது சகோதரா, நான் உனது நல்ல நண்பன் என்பதை நீயும் அறிவாய் அல்லவா? தவிர நான் உனக்கு நல்லதை தான் சொல்லுவேன் என்பதும் கூட உனக்கு தெரியும் இல்லையா? அதனால் நாளை காலையிலும் நீ இதுபோல் அடம்பிடித்தபடி படுத்து கிடந்தால் உனக்கு பெரும் துன்பம் வந்து சேரும். அது எப்படி எனில், உன்னை கசாப்பு கடைக்காரனிடம் விற்று விடுவார்கள். அவன் உன்னை அடித்தே கொன்று விடுவான். ஏனெனில் தனக்கு பயனில்லாத ஒன்றை மனிதர்கள் ஒருபோதும் வைத்து கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், நீ ஒழுங்காக நாளை உன்னை தொழுவத்திலிருந்து அழைத்து சென்ற உடனே புறப்பட்டு ஏர் உழுது உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள் என்று கூறியது. அப்பொழுது அங்கு வந்த அந்த வியாபாரி கழுதை சொல்லி கொண்டு இருந்ததை கேட்டுவிட்டான். எனினும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் மெல்ல தன்னுடைய வீட்டுக்கு சென்று உண்டு தூங்கினான். அடுத்த நாள் காலையில் வியாபாரி மீண்டும் அந்த தொழுவத்திற்கு வந்தார். கூடவே அவருடைய மனைவியும் வந்தார். மறுபுறம் வேலையாள் வந்து வழக்கம்போல் தினசரி வேலைக்கு எருதை அழைத்தான். எருதானது கசாப்பு கடைக்கு தான் தன்னை கொண்டு செல்வதாக நினைத்து கொண்டு அந்த வியாபாரியின் பக்கத்தில் சென்று அவனது காலடியை நக்கியது. அத்துடன் அந்த வேலையாளும் முழுவதுமாக ஒத்துழைத்தது. அச்சமயத்தில் கழுதை முந்தைய தினம் பேசியதை மனதில் கொண்டவனாய் இப்போது எருதின் நடவடிக்கையை கண்டு சிரித்து கொண்டான் அந்த வியாபாரி. வியாபாரி சிரித்ததை பார்த்த அவருடைய மனைவி, ஏன் இவ்விதம் சிரிக்கிறீர்கள் என்று வினாவினான். ஆனால் அவனோ நடந்ததை எதையும் சொல்ல முடியாமல் தவித்தான். காரணம், அது தேவ ரகசியம். அதன்படி நடந்ததை சொன்னால் அந்த வியாபாரி அடுத்த கணம் மரணமடைய நேரிடும். எனவே மேற்கொண்ட காரணத்தால் அந்த வியாபாரி எதையும் கூறாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய மனைவி விடுவதாக இல்லை. பலமுறை தன்னுடைய கணவனிடம் துருவி துருவி கேட்டாள். உடனே வியாபாரி தன்னுடைய மனைவியிடம், இதோ பார், காரணத்தை கேட்காதே. நான் உண்மையில் கண்டதையும் கேட்டதையும் நினைத்தே சிரித்தேன். அதற்கு மேல் இது பற்றி என்னிடம் எதுவும் கேட்காதே என்று கண்டிப்புடன் கூறினார். ஆனால் வியாபாரியின் மனைவியோ அவனை விடுவதாக இல்லை. மீண்டும் மீண்டும் அவனை நச்சரிக்க தொடங்கினாள். அதன்படி அந்த வியாபாரியிடம், அந்த கண்டதையும் கேட்டதையும் தான் கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் அதை கேட்கிறேன் என்றாள் அவள். அத்துடன் அவனை துளைத்து துளைத்து கேட்டு கொண்டிருந்தாள். வேறு வழியின்றி அந்த வியாபாரி தன்னுடைய மனைவியிடம், இதோ பார், என்னிடம் எதையும் கேட்காதே. நான் உன்னிடம் எதையும் கூற முடியாது. கூறினால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து. இத்துடன் இதனை அப்படியே விட்டுவிடு என்று கூறினார். ஆனால் எதையுமே அந்த வியாபாரியின் மனைவி கேட்பதாக இல்லை. மீண்டும் மீண்டும் அந்த வியாபாரியிடம் அந்த ஒரே விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். இவளை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தான் அந்த வியாபாரி. இந்த காட்சிகளை எல்லாம் அவ்விடத்தில் மேய்ந்து திரிந்த கோழிகளும் சேவல்களும் பார்த்து கொண்டிருந்தன. அப்பொழுது அங்கிருந்த சேவல் தனது பெட்டை கோழியிடம், ஏன் இவர் இப்படி பணிந்து பேசி கொண்டிருக்கிறாய்? தனது மனைவியை கட்டுப்படுத்த முடியாத ஆண்கள் எல்லாம் ஆண்களா? இதுவே நான் இவரது இடத்தில் இருந்தால் மரத்தில் இருந்த ஒரு கொம்பை ஒடித்து அவளை கதற கதற உதைத்து இருப்பேன் என்றது. சேவல் கூறியதை கேட்ட அந்த வியாபாரி அதுதான் சரியான வழி என்று எண்ணிக்கொண்டார். அத்துடன் உண்மையை கூறி அவன் சாக விரும்பவில்லை. அதனால் மெல்ல சென்று மரத்தில் இருந்த ஒரு கொம்பை ஒடித்து கொண்டு வந்து மனைவியை கேட்பியா கேட்பியா என்று கூறியவாறு நெய்ய புடைத்தான். அவளோ வலியை தாங்க முடியாமல் அழுதபடி கேட்க மாட்டேன் என்று கூறி கண்ணீர் வடித்தாள். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு தன்னுடைய கணவருடன் நல்ல முறையில் வாழ்ந்தாள் அந்த வியாபாரியின் மனைவி. அத்துடன் அந்த தினத்திலிருந்து எதையும் கட்டாயம் கூறிதான் ஆக வேண்டும் என்று முரண்டு பிடிக்க மாட்டாள். அவர்களுடைய குடும்பமும் மிகவும் அமைதியாக நடந்தது. இப்படியாக மேற்கொண்ட கதையை கூறி முடித்த அமைச்சர் தன்னுடைய மகள் ஷாரஜாத்திடம், அருமை மகளே, நீ புத்திசாலி, அனைத்தையும் அறிந்தவள். ஒருவேளை நீ நான் சொல்வதை கேட்காமல் அடம்பிடித்தாய் என்றால் நானும் அந்த வியாபாரியைப் போல் உன்னிடம் நடந்து கொள்ள வேண்டியிருக்கும் என்றார். அதற்கு ஷாரஜாத், தந்தையே, தாங்கள் என்னை அடித்தாலும் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன். அத்துடன் எந்த துன்பம் வந்தாலும் நான் சந்திக்க தயாராக உள்ளேன். நான் மன்னரை மணக்க முடிவு செய்துவிட்டேன். அவரை என்னால் மாற்ற இயலும் என்று நான் நம்புகிறேன். இதுவரையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மன்னரின் கோபத்தால் இறந்து விட்டார்கள். இனிவரும் காலங்களில் நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன். மேலும் ஒருவேளை தாங்கள் என்னுடைய திருமணத்தை மன்னருடன் நடத்த மறுத்தால் நானே அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் பேசி அவரை மணந்து கொள்வேன் என்று தன்னுடைய தந்தையிடம் திட்டவட்டமாக கூறிவிட்டாள். இனியும் தன்னுடைய மகளிடம் பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தார் அமைச்சர்.
அதனால் அவரே தனது மகளின் திருமணத்தை நடத்தும் பொருட்டு மன்னரை சந்தித்து உடனுக்குடன் விஷயத்தை அவரிடம் தெரிவித்தார். தனது அமைச்சர் கூறியதை பொறுமையுடன் கேட்டார் மன்னர் ஷாரியர். பிறகு அமைச்சரிடம், அமைச்சரே, தங்கள் மகளை நான் இன்று மணந்து கொண்டால் நாளை காலை அவளை கொன்று விடுவேன். ஏனெனில் நான் பெண்களை வெறுக்கிறேன். அதில் உங்கள் மகள் மட்டும் விதிவிலக்கா என்ன என்று கூறினார். மன்னரின் வார்த்தைகளை கேட்ட அமைச்சர், எனது மகளின் உயிர் அல்லாவின் கரங்களில் உள்ளது. அவர் ஏதேனும் வழியை அவளுக்கு வைத்திருப்பார். அதனால் அவர் மீது நான் கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் எனது மகளை தங்களுக்கு மணமுடித்து வைக்க தயார் என்று கூறினார். அதை கேட்ட மன்னர் ஷாரியர், எனில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அவளை உடனே நான் திருமணம் செய்து கொள்ள தயார். அவளை மணமகள் கோலத்தில் அலங்கரித்து அழைத்து வாருங்கள் என்றார். அதை கேட்ட அமைச்சர் மன்னரிடம் விடைபெற்று சென்று தன்னுடைய இல்லம் நோக்கி வந்து சாரஜாத்திடம் மன்னர் கூறிய வார்த்தைகளை கூறினார். உடனே சாரஜாத்தும் தன்னை மணமகள் உடையில் அழகாக அலங்காரம் செய்து கொண்டாள். அத்துடன் மணப்பெண்ணாக அரண்மனைக்கு செல்ல தயாரானாள். இதற்கு இடையில் தன்னுடைய அருமை தங்கையை அழைத்து அவளிடம், அன்பு தங்கையே, நான் இன்று இரவு அரசருக்கு மனைவியாக போகிறேன். அரண்மனையில் பள்ளி அறையில் இருந்தபடி உன்னை அங்கு அழைத்து வருவதற்கு ஆள் அனுப்புவேன். அப்பொழுது நீ அங்கு வந்து சாதாரணமாக என்னிடம் பேசுவது போல் ஒரு கதையை கேட்க வேண்டும். நானும் கதையை சொல்ல ஆரம்பிப்பேன். ஒருவேளை நான் சொல்லும் அந்த கதை நமது மன்னரின் மனத்தை கூட மாற்றலாம். ஒருவேளை நான் உன்னை அழைப்பதற்கு தாமதம் ஆனாலும் தயவு கூர்ந்து உனது இந்த அக்காவின் பொருட்டு நீயே அரண்மனைக்கு வந்துவிடு என்று கூறினாள். தனது அக்காள் சாரஜாத்தின் வார்த்தையை கேட்ட துன்யாஜாத் அக்காவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு கண்டிப்பாக அவள் அங்கு வருவதாக கூறினாள். பிறகு ஷாரஜாத் தனது தந்தையுடன் அரண்மனையை அடைந்தாள். உடன் ஏராளமான ஒட்டகங்களை பரிசு பொருட்களுடன் இஸ்லாமியத்தின் வழக்கப்படி மன்னர் தனது புது மனைவிக்கு சீதனமாக கொடுத்தார். ஷாரஜாத் அதனை தன்னுடைய தந்தைக்கு அளித்தாள். மகளின் விருப்பப்படி அப்பொருட்களை அரைமுறை மனதுடன் பெற்றுக்கொண்ட அமைச்சர் தனது மகளை பாசத்துடன் பார்த்தபடி கண்களில் நீர்வடிய காணப்பட்டார். பின்னர் பலர் கூடி நிற்க மன்னருக்கும் அமைச்சரின் அன்பு மகளுக்கும் நல்ல முறையில் திருமணம் நடந்தேறியது. அதில் அந்த ஊரே கலந்து கொண்டது. பின்பு மணமகள் ஷாரஜாத் படுக்கை அறைக்கு தோழிகள் படைசூழ அழைத்து வரப்பட்டாள். அவளுக்காக படுக்கை அறையில் காத்திருந்த அரசர் ஷாரியர் அவளது அழகில் மயங்கி தன்னையே அதில் பறி கொடுத்தார். அதன் காரணமாக அவ்விருவரும் நீண்ட நேரம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இத்தனை நாள் நாம் மணந்து கொண்ட பெண்களில் இவள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாளே, எனினும் விடிந்தால் இவளையும் இழக்க வேண்டிய நிலை வந்துவிடுமே என்று மன்னர் ஷாரியர் நினைத்து கொண்டார். கொஞ்சம் மனம் கலங்கியும் போனார். அப்படியாக இருக்கும் வேளையில் ஷாரஜாத் மன்னரிடம் நாசுக்காக குறிப்பெறிந்து நடந்து கொண்டாள். அதன் பிறகு இறுதியில் ஷாரஜாத் மன்னரிடம், அன்பரே, எப்படியும் விடிந்தால் நான் சாகப்போவது உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன். இப்பொழுது தங்களிடம் எனது கடைசி ஆசையாக ஒன்றை கேட்பேன். என் பொருட்டு அதனை தாங்கள் நிறைவேற்றி வைப்பீர்களா என்று கேட்டாள். அப்பொழுது மன்னர் ஷாரியர் அவள் மீது பரிதாபம் கொண்டார். அதனால் அவளிடம், எனது அன்பு கூறியவளே, நாளைய தினம் நீ மரணிக்கப் போவதால் நீ என்னிடம் இருந்து எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். உனக்கு அது மறுக்கப்படாது. இப்பொழுதே அதை நிறைவேற்றி தரப்படும் என்று கூறினார். அரசே, தங்களை திருமணம் செய்ய போகும் ஆவலில் நான் எனது தங்கை துன்யாஜாத்திடம் கூட சரியாக பேசாமல் வந்துவிட்டேன். அவள் என்னை தவறாக நினைக்கக்கூடும். அதனால் நான் அவளை காண உடனே ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று ஷாரஜாத் கண்ணீர் மல்க அரசர் ஷாரியரிடம் வேண்டிக் கொண்டாள். உடனே அரசு ஷாரியர் ஷாரஜாத்தை கட்டி அணைத்து, அன்பே, உனது கோரிக்கை உடனே நிறைவேற்றப்படும். இதோ நான் உனது தங்கையை இங்கு அழைத்து வர சொல்கிறேன் என்றார். பின்னர் தனது காவலர்களை அழைத்தார். அவர்களும் அரசரின் குரல் கேட்டு ஓடி வந்தார்கள். அவர்களிடம், இதோ பாருங்கள், நீங்கள் உடனே சென்று ஷாரஜாத்தின் தங்கை துன்யாஜாத்தை உடனே அழைத்து வாருங்கள் என்று கூறினார். அதன்படி காவலர்களும் விரைந்து சென்று துன்யாஜாத்தை அழைத்து வந்தார்கள். உண்மையில் அவள் முன்னேற்பாடுகளுடன் தயாராகத்தான் இருந்தாள். பிறகு அரண்மனையை அடைந்த துன்யாஜாத் மன்னரை வணங்கினார். அப்பொழுது ஷாரியர், இதோ பார் துன்யா, உனது அக்கா உன்னிடம் சரியாக பேசாமல் வந்துவிட்டதாக கூறினாள். அதற்காக தான் உன்னை இந்த இரவு வேளையில் அழைத்து வர சொன்னேன். உன்னுடன் பேச உனது அக்காள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறாள். உடனே சென்று அவளுடன் கடைசியாக பேசி மகிழ்ந்துவிடு என்றார். உடனே துன்யாஜாத் ஓடி சென்று தன்னுடைய அக்காளை கட்டி அணைத்து கொண்டாள். உடனே அவளிடம் அன்பாக பேசத் தொடங்கினாள். அக்கா, என்னாலும் உன்னை காணாமல் இருக்க முடியவில்லை. நீ தினமும் என்னை கதை கூறி தூங்க வைப்பாயல்லவா? அந்த வகையில் எனக்காக கடைசியாக இன்று ஒரே ஒரு கதையை மட்டும் கூற முடியுமா என்று கேட்டாள். உடனே ஷாரஜாத் அருகில் இருந்த மன்னர் ஷாரியரை பார்த்தாள்.
மன்னர் உடனே அவளுடைய குறிப்பை உணர்ந்து கொண்டார். அதனால் அவளிடம், நீ கதை சொல்வதானால் எனக்கு எந்தவித தொந்தரவும் இல்லை. அத்துடன் நானும் கூட இப்பொழுது உன்னுடைய கதையை கேட்க விரும்புகிறேன். அவசியம் நீ உன்னுடைய தந்தைக்காக இல்லாவிட்டாலும் இப்பொழுது எனக்காக ஒரு அற்புத கதையை கூறிதான் ஆக வேண்டும் என்று கூறினார். தான் நினைத்ததும் இதுதான் என்று நினைத்த ஷாரஜாத், மன்னரின் ஆணையும் இப்பொழுது கிடைத்துவிட்டது என்று நினைத்து தன்னுடைய கதையை கூற ஆரம்பித்தாள். இதுதான் மன்னர் ஏன் பெண்கள் மீது இவ்வளவு வெறுப்பில் இருக்கிறாரு, பெண்களை ஏன் திருமணம் பண்ணிட்டு மறுநாளே கொலை பண்ணுறாருங்கிற கதை, மற்றும் அந்த மன்னனுக்கு ஏன் இந்த பொண்ணு கதை சொல்லுதுங்கிற கதையும். இனி அடுத்தடுத்த பதிவுகளில் மன்னருக்கு சொல்லப்பட்ட கதைகளை நம்ம பார்க்கலாம். நன்றி.